Hi friends, welcome to V Multi Cuisine channel. என் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கும் எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. அதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கிடுவோம் குக்கரில். ஒரு சைடு அடுப்பில், இன்னொரு சைடு அடுப்பில் வேர்க்கடலை, இதுக்கு தேவையான வேர்க்கடலைவே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பாலக்கெலாம் சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், சப்ஜியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பசங்க. கீரை எல்லாம், அதுவும் கீரைன்னு சொன்னால் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க அப்புறம் விடவே மாட்டாங்க. இதை நீங்கள் ஸ்டார்டராகவும் ஒரு பார்ட்டியில் சர்வ் பண்ணலாம். வித்தியாசமாக எதுவும் செஞ்ச மாதிரி இருக்கும். இல்லாட்டி டிஃபனில் பசங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விடலாம். இல்லை நீங்களே ஸ்கூல் வந்த பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். கெட் டு கெட் பார்ட்டி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். கடலை நம்மட்டு நல்லா வறுபட்டுருச்சு, அது ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம அவலை எடுத்து ஒரு கப் நிறைய அவல் எடுத்திருக்கேன் நான். அந்த கப் அளவில் 100 கிராம் இருக்கும். அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா 2-3 தடவை நல்லா இந்த மாதிரி தண்ணியை விட்டு நல்லா அலசிக்கோங்க. நல்லா அலசிக்கிட்டு அது அப்புறம் அவல் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு சைடில் வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம்தான். மற்ற வேலையெல்லாம் அது செய்யங்காட்டிலே அது நல்லா ஊறிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை அலசிக்கோங்க. நான் 2வது தடவை அலசுகிறேன், நீங்களும் 2-3 தடவை நல்லா அலசிக்கோங்க. நல்லா அலசிக்கிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு மூடியை போட்டு சைடில் தூக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டில் இருக்கிற சில பொருட்களை வச்சே நம்ம ஹெல்த்தியாக நல்லா சூப்பர் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸு, சீக்கிரமாகவும் ஆயிரும். எல்லோருக்கும் ரொம்பவும் பிடிக்கும், ரொம்ப ஹெல்தி வேறு. இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு மூடி சைடில் வச்சுருவோம். நம்ம அது முங்குற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்குள்ளேயே நம்ம நல்லா பாலக்கீரையை நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும் பாலக்கீரை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 10-20 பிளேட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு எடுத்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து செய்யுங்க. ரஃபாக சாப் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2-3 பச்சை மிளகா, இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல மிளகா வேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையும் அதுக்குள்ளே நல்லா சேர்த்துட்டு, தண்ணி விட தேவையில்லை, பாலக்கில் இருக்க தண்ணியே போதும். அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம நிலக்கடலை ஆறிடுச்சு, அதை இந்த மாதிரி தோலை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்கள் உரலில் இடித்தாலும் சரி, இல்லை மிக்சியில் க்ரஷ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி உரலில் இல்லாட்டி அதே சட்டியில் வச்சு கொஞ்சோண்டு நசுக்கி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1-2 நசுக்கிட்டால் போதும். ரொம்ப தூளாக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அப்படியே முழுசாக இருக்கும்போது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், நல்லா கடிச்சு சாப்பிடவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா அது 1-2 உடபட்டுரும். போதும், இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அதை நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். உருளைக்கிழங்கு நல்லா தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் அந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கிடுவோம். 2 உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கலாம். கிழங்கு நல்லா பெரிய சைஸாக இருக்கிறனால நான் 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கிறேன். அது இந்த மாதிரி நீங்கள் மேஷரில் வச்சு நசுக்கினாலும் சரி, எப்படியும் நல்லா நசுக்கிடுங்க. சூடாக இருக்கிறதுனால நான் மேஷரில் நசுக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா மாவாட்டை பொடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம பாருங்கள் இவ்வளோ பொழுன்னு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். அவள் அதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அதெல்லாம் இழுத்துருச்சு பாருங்கள். அந்த அவளையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ நம்ம இது ஒன்றுன்னா சேர்த்துருவோம். அதில் தேவையான அளவு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு இந்த மசாலாக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1-2 உடச்சி வச்சுருந்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை தாராளமாக சேர்த்துக்கோங்க. 2-3 பிடி சேர்த்துக்கோங்க. நல்லா நிறைய கை நிறைய அள்ளி போட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு, 100 கிராம் அவல், நல்லா 4-5 கைப்பிடி வேர்க்கடலை, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூனு ரவை சேர்த்துக்கோங்க. பச்சையாக இருந்தால் பரவாயில்ல, பச்சை ரவையே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாலக் விழுது, பாலக், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுது, அந்த பேஸ்ட்டையும் அதில் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மசிச்சு விட்டு பிணைங்க. இந்த பாருங்கள் நான் எப்படி பிணையிறேன்னு. நல்லா மசிச்சு விட்டு இந்த மாதிரி நசுக்கி விட்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா பிணைங்க. அந்த உப்பு, காரம், அந்த
கீரை எல்லாமே நல்லா ஒன்று சேர உருளைக்கிழங்கு அந்த அவுல நல்லா நசுக்கி அந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா மாவு பிணையும் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிருங்க. நல்லா எவ்வளோ தூரம் பிணைய முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பிணைஞ்சிருங்க. அந்த கடலை எல்லாம் எல்லாத்துலேயும் சார்ந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு வேணுன்னா நீங்கள் பார்த்து இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் நம்ம எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ பொருள்களை வச்சு தான் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மெயினாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்காண்டி தானே நம்ம இந்த மாதிரிலாம் வித்தியாசத்தை செய்கிறோம். ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். அவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஊருக்கு அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? முதல்ல செஞ்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி செஞ்சீங்களா இல்லை வித்தியாசமாக செஞ்சீங்களான்னு அதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சீங்களா இல்லை இதே மாதிரி செஞ்சுருக்கீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நல்லா பிணைஞ்சு அதை ஒன்று சேர வச்சு மூடி போட்டு ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம எண்ணெயை இதுக்கு பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுக்கு நல்லா எண்ணெய் சூடாகணும். அரை சூட்டில் இதை போட்டிங்கன்னா பிரிஞ்சு போயிடும். அந்த எண்ணெய் சூடாகிறங்காட்டிலையும் நம்ம இதை நல்லா கட்லெட்டுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் ஷேப் கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வடை மாதிரி தான் தட்டி எடுக்கிறேன், ரவுண்டாக. அதுக்கப்புறம் சில இது நான் என் பையனுக்காண்டியும் செய்கிறேன். அதனால் அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி சில இது செஞ்சேன். அதுக்கப்புறம் ரவுண்டாக போல் ஷேப்லேயும் கொஞ்சம் செஞ்சு வச்சுருந்தேன். அந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஷேப் வேணால் நீங்கள் நல்லா கையால் கொடுத்துக்கலாம். நல்லா மீடியம் சைஸாக நல்லா உருண்டை மாதிரி நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்மகிட்ட எண்ணெயும் காஞ்சிரும். இந்த மாதிரி வித்தியாசமாக நிறைய ரெசிபி நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நிறையா ஸ்டேட்டு கல்ச்சரு அந்த மாதிரி வீடியோஸ்னெல்லாம் அப்லோட் பண்ணுவேன். இனி வர காலங்களையும் சரி, இதுக்கு முன்னாடியும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். உங்கள் அன்பும் ஆதரவும் எப்போவுமே என் கூட இருக்கும்னு நம்பி அடுத்தடுத்த வீடியோங்களும் நான் அப்லோட் பண்ணுவேன். பாருங்கள், பேசிக்கிட்டே நம்ம நல்லா மீடியம் சைஸில் நல்லா வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். ரொம்ப பத்தலாக தட்ட வேண்டாம். மீடியம் சைஸில் நல்லா கட்லெட்டுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று போட்டு விட்ருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும் நெருப்பு. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது கேஸை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுருங்க. போட்ட உடனே கரண்டியை வச்சு திருப்பி விட நினைக்காதீங்க. அது திருப்ப தேவையில்லை. அது தன்னால் பாருங்கள் எந்திரிச்சு மேலால் மிதக்கும் பாருங்கள். அந்த நேரத்தில் நம்மளுக்கு திருப்பினா போதும். அது வரைக்கும் ஃப்ளேமை ஹைலே வச்சுருங்க. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அது லைட்டாக மிதக்கும் பாருங்கள். அந்த நேரத்தில் ஃப்ளேமை லோ பண்ணிடுங்க. லோ பண்ணிவிட்டு அதை திருப்பி விட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து 2 சைடமும் நல்லா கொஞ்சோண்டு கலர் சேஞ்ச் ஆயிரும் பாருங்கள். நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சும்மாவே டீ கூட வச்சு சாப்பிடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி தயிரில் நல்லா பிளாக் சால்ட் போட்டுக்கோங்க. சீனி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாட் மசாலா போட்டுக்கோங்க. 1 கப்பு தயிர் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு பிளாக் சால்ட்டும் 2 ஸ்பூன் சீனியும் சாட் மசாலாவும் போட்டு அதை நல்லா கலக்கிக்கோங்க. எவ்வளோ கலக்கணும்னா அது பாருங்கள் தன்னால் க்ரீமி ஃபார்ம் ஆயிரும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக க்ரீம் மாதிரி வந்துடும். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அது கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம இங்கே வெறுமனேவும் சாயா கூடவும் வச்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நான் கெச்சப்பு, இந்த தயிர், ஸ்வீட் தயிர், அதுக்கப்புறம் க்ரீன் சட்னியும் பண்ணியிருந்தேன். அதை வச்சு அது கூட சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான க்ரீன் சட்னி ரெசிபி நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையாக இருந்தால். அவ்வளோதான், சுட நம்மட்டு பாலக் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நிறையா ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை நான் மீண்டும் சந்திப்பேன். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை பாய். See you again. Take care.